Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா the new Bangalore to Chennai NE7 Expressway ஓட ஆந்திரா செக்ஷன்ல phase 2 package 3 அதாவது தேர்ட் பேக்கேஜ் ஆன பங்கார்பாலத்துல இருந்து குடிபாலா வரைக்கும் இருக்கிற பேக்கேஜ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். அண்ட் இந்த இன்டர்சேஞ்ச் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அண்ட் எப்படி அக்சஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சித்தூர்ல இருந்து டுவர்ட்ஸ் NH40 ஆன காட்பாடி ரோடு வழியா டுவர்ட்ஸ் வேலூர் போற சைட்ல சித்தூர் டவுன்ல இருந்து அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு இந்த சித்தூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வருங்க. அங்க இருந்து எக்ஸாக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லயும் அண்ட் வேலூர்ல இருந்து டுவர்ட்ஸ் அதே NH75 இல்ல NH40 ஆன காட்பாடி சித்தூர் வழியா பெங்களூர் போற சைட்ல எக்ஸாக்டா வேலூர் கிரீன் சர்க்கிள்ல இருந்து தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் பார்டரான குடிபாலாவை கிராஸ் பண்ணி ராமாபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல உங்களுக்கு இந்த நியூ பெங்களூர் சென்னை NE7ஓட ட்ரம்பட் இன்டர்சேஞ்ச் வந்து எக்ஸாக்டா கிடைக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நியூ ரோடு உள்ள என்ட்ரி ஆகணும்னா நீங்க ஈஸியா என்ட்ரி ஆகிட முடியாதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த இன்டர்சேஞ்ச் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகலைங்க, ஒர்க் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஸோ நான் எப்படி என்ட்ரி ஆகுறதுன்றத சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் சித்தூர் டு காட்பாடி வேலூர் போற சைடுங்க. இதுதான் அந்த இன்டர்சேஞ்சு. ஸோ நார்மலா இந்த இன்டர்சேஞ்ச் வழியா என்ட்ரி ஆகி போனீங்கன்னா உங்களால போக முடியாதுங்க. ஏன்னா இந்த என்ட்ரி பாயிண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஸோ அப்படியே இந்த என்ட்ரியை ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்சேஞ்சோட எக்ஸிட் பாயிண்ட் கிடைக்குங்க. அதுல யூட்டர்ன் எடுத்து ஏறி போனீங்கன்னா உங்களால என்ட்ரி ஆகிக்க முடியுங்க. நான் அப்படிதான் என்ட்ரி ஆகியிருப்பேன். பட் கொஞ்சம் ரிஸ்க்குங்க, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஒர்க் இன்னும் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. ஸோ தட் நான் இந்த என்ட்ரியை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஆப்போசிட் சைட்ல, அதாவது வேலூர் டு டுவர்ட்ஸ் சித்தூர் ஆர் பெங்களூர் போற சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குங்க. அதுலயும் நீங்க ஏறி போலாங்க. பட் சப்போஸ் அதை பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அதை கிராஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு அதோட எக்ஸிட் பாயிண்ட் கிடைக்குங்க. ஸோ அப்படியே அந்த எக்ஸிட் பாயிண்ட்ல யூ டர்ன் பண்ணி அப்படியே அதுல ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே என்ட்ரியான இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ராமாபுரம் டோல் பிளாசா கிடைக்குங்க. தென் அதை கிராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட்ல சென்னைக்கும் அண்ட் டுவர்ட்ஸ் ரைட் சைட்ல பெங்களூருக்கும் டிராவல் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் பெங்களூர் சைட் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு தென் அங்கிருந்து ரிட்டர்ன் வந்து இந்த குடிபாலா இன்டர்சேஞ்ச் தாண்டி டுவர்ட்ஸ் சென்னை சைட்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் கவர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். நம்ம இப்ப எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா குடிபாலால இருக்கோம். இது வந்து இன்டர்சேஞ்ச், குடிபாலா இன்டர்சேஞ்ச். அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சித்தூர் என்ட்ரி ஆகி என்னோட டுவர்ட்ஸ் பேக் சைட்ல போனீங்கன்னா தமிழ்நாடு செக்ஷன் அண்ட் என்னோட அப்படியே ஃப்ரண்ட் சைட்ல போனீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து கர்நாடகா செக்ஷன். இந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 95% வரைக்கும் ஒர்க் கம்ப்ளீட்டா இருக்குங்க. தமிழ்நாடு சைட் பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கவர் ஆயிருக்குது. அண்ட் அப்படியே டுவர்ட்ஸ் கர்நாடகா சைட் பாத்தீங்கன்னா 29 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃபுல்லி கவர் ஆயிருக்கு. ஸோ இதோட ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் பண்ணி எவ்வளோ தூரம் வரைக்கும் போக முடியுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் நான் நிறைய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. நான் ரீசெண்டா பெங்களூர் STRR ரோடோட ஹொஸ்கோட்டை டு ஹொசூர் செக்ஷன் ஃபுல் டிரைவ் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கு நல்ல ரீச்சும் ரெஸ்பான்ஸும் வந்திருக்குங்க. அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல அப்ரிஷியேட் பண்ணிருந்தீங்க. அண்ட் அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னா நான் ஐ கார்ட்ல கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் வந்து ஆந்திரா அண்ட் கர்நாடகா சைட் பெங்களூர் சைட் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கிருந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா 188 கிலோமீட்டர்ஸ் அண்ட் பைரெட்டிப்பள்ளி பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர்ஸ் அண்ட் வந்து பழமனரி பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம இப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்து டிராவல் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க வந்து இன்னொரு மேஜர் எக்ஸ்பிரஸ்வே வந்து கனெக்ட் ஆகுதுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா சித்தூர் டு தச்சூர் எக்ஸ்பிரஸ்வே. ஸோ உங்களுக்கு அந்த சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ்வேயோட ஃபுல் டிரைவ் ரிவ்யூ வேணும்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
நான் நெக்ஸ்ட் அந்த ரோடை வந்து கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றேங்க. இந்த ரோடான மெயின் பர்பஸ் அண்ட் இந்த ரோட் டிராவலர்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் பெங்களூர் சைட்ல இருந்து NH75 ஓல்டு மெட்ராஸ் ரோட் இல்லனா NH69 பெங்களூர் திருப்பதி ஹைவே வழியா சென்னை ஆர் வேலூர் போறவங்க பாத்தீங்கன்னா, இந்த பெங்களூர் சைடு ஆர் திருப்பதி சைட்ல இருந்து வர லாரிஸ் அண்ட் ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா சித்தூர் ரீஜன்ல ஜாயின் ஆகுறதுனால டிராபிக் கன்ஜெஷன் அண்ட் டைம் டிலே வந்து அதிகமா ஆயிடுங்க. பட் ஒன்ஸ் இந்த சென்னை பெங்களூர் ஆர் பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கன்னா, நீங்க இந்த சித்தூர் ரீஜனை டச் பண்ணாமலே அப்படியே பைபாஸ் பண்ணி நீங்க சென்னை ஆர் வேலூர் போய் ரீச் ஆயிட முடியுங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே பாரத் மாலா பரியோஜனா அப்படின்ற ஸ்கீமு கீழே தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்டை யார் ஹேண்டில் பண்றான்னு பாத்தீங்கன்னா, திலீப் பில்கான் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் இந்த ஃபேஸ் 2 பேக்கேஜ் 3 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த திலீப் பில்கான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட கேம்ப் ஆஃபீஸுங்க. கைஸ், இப்போ நீங்க பின்னாடி பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் ஏரியா. இது வந்து ஆந்திரா செக்ஷன்ல இருக்கிற ரெஸ்ட் ஏரியா. இந்த மாதிரி 3 ஸ்டேட்ல வந்து 3 ரெஸ்ட் ஏரியா இருக்கும். கர்நாடகா செக்ஷன்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த ரெஸ்ட் ஏரியா எங்கே இருக்குன்னு. அண்ட் வந்து ஆந்திரா செக்ஷனில் இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது தான் வந்து ரெஸ்ட் ஏரியா. ஸோ இந்த ரெஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு பெட்ரோல் பம்ப்பு அண்ட் வந்து ரெஸ்டாரண்ட்டு அண்ட் வந்து இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் வந்து ரெஸ்ட் ரூம்ஸு அது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த ரோட்டோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த பெங்களூர் சென்னை நேஷனல் எக்ஸ்பிரஸ்வே 7ஓட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 262 கிலோமீட்டர்ஸ் வருங்க. ஃப்ரம் பெங்களூர் அவுட்ஸ்கட் ஆன ஹொஸ்கோட்டையில இருந்து சென்னை அவுட்ஸ்கட் ஆன ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் மட்டும். இதோட டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3.5 ஹவர்ஸ்ல நம்ம ஹொஸ்கோட்டையில இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் போய் ரீச் ஆக முடியுங்க. அண்ட் இது ஒரு 4 லேன் ஆக்சஸ் கண்ட்ரோல்டு கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவேவா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவேனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா லேண்ட் அக்விசிஷன் பண்ணி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது தான் வந்து கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவே. அண்ட் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா லேன் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் த்ரூ அவுட் த ரோட் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து சர்வீஸ் லேன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் இனி எமர்ஜென்சியா வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணோம்னா நம்ம இந்த சர்வீஸ் லேன்ல வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்பீட் லிமிட் பாத்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு 100 கிலோமீட்டர்ஸும் அண்ட் லைட் வெஹிக்கிள்ஸ்க்கு மேக்ஸிமம் 120 கிலோமீட்டர் ஸ்பீடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் ரேடாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரூட் டைரக்ஷனல் இன்ஃபர்மேட்டரி சைன் போர்டும் வந்து ஃபுல்லாக பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா VMS போர்டுன்னு சொல்லப்படுற வேரியபிள் மெசேஜ் சைன் போர்டும் வந்து ஃபுல்லாக பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்ஸ்லாம் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செடிங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்துக்காக. அண்ட் ROW ரைட் ஆஃப் வே அப்படின்னு சொல்லப்படுற த்ரூ அவுட் இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த சைடில் பார்க்குற சேஃப்டி காம்பவுண்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்களோ இல்லை அனிமல்ஸோ வந்து இந்த ரோட்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்த ரோட் ஃபுல்லாகவே கிராஷ் பேரியர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன டிராபேக்னு பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் வழியாக வந்து நாய்ங்கெல்லாம் என்ட்ரி ஆகுதுங்க. நாய்ங்க என்ட்ரி ஆகுறதுனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இது வந்து கர்நாடகா செக்ஷனில் வந்து நான் நிறைய நோட் பண்ணேன். இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் மழை டைமில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வாட்டர் லாக் ஆகாத மாதிரி 10 அடிக்கு ஒரு டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் ரோட் சைட்ஸில் சோலார் லைட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டோல் ஃப்ரீ நம்பரான 1033 சைன் போர்டு வந்து அங்கங்கே வந்து பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எமர்ஜென்சி கால் பாக்ஸ் வந்து அங்கங்கே பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வழியாக இந்த இன்டர்காம் வழியாக நீங்கள் வந்து ஹெல்ப் வாங்கிக்க முடியும். பட் இப்போ வந்து இது ஆக்டிவில் இல்லை. ஒன்ஸ் ரோடு வந்து அஃபிஷியலாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஆக்டிவில் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரான CCTV சர்வேலன்ஸ் கேமரா வந்து த்ரூ அவுட் இந்த ரோட் ஃபுல்லாகவே அங்கங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியாக நீங்கள் யூட்டர்ன் எடுக்கணுன்னாலும் அதுக்கான ப்ரொவிஷனும் அங்கங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
கைஸ் இதுதான் வந்து phase 2 பேக்கேஜ் 3 ஓட எண்ட் பாயிண்ட். அதாவது டுவர்ட்ஸ் வந்து கர்நாடகா சைடு போனீங்கன்னா ஒரு 29 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குடிப்பாலா செக்ஷன்ல இருந்து இது வந்து பங்காரபாளையம் செக்ஷன் இன்டர்சேஞ்ச். ஆல்மோஸ்ட் வந்து 95% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓபன் பண்ற ஸ்டேஜ் தான். ஒன்லி அந்த டோல்கேட்ல மட்டும் தான் ஒர்க் ஆன் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த ரோடு வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து லோக்கலைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து phase 2 பேக்கேஜ் 2 பங்காரபாளையம்ல இருந்து டுவர்ட்ஸ் வந்து பைரெடிப்பள்ளி வந்து போற சைடு இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆன் ப்ராசஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இங்கிருந்து பெங்களூர் போகிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அண்ட் இப்போ நீங்கள் இந்த பங்காரபாளையம் இன்டர்சேஞ்ச் வழியாக இந்த நியூ NE7ல என்ட்ரி ஆகணும்னா நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வழியாக தாங்க என்ட்ரி ஆக முடியும். நாம் இப்போ எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் தாங்க இருக்கோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ரோட் கிடைக்கும். அந்த சர்வீஸ் ரோட்லேயே அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அப்படியே மேலே ஏறி அந்த நியூ NE7ல வந்து மர்ஜ் ஆகுங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் தான். சம்டைம்ஸ் இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து ஓப்பனில் இருக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்டில் தான் இருக்கும். உங்களுக்கு இதோட லைவ் அப்டேட்ஸ் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதுக்கான லைவ் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் நான் இந்த வீடியோக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு எந்த ரூட்டை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Jagdish. Have a nice day and thank you. Bye.